இந்த நேரத்தில் உங்களோடு பகிரும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்ட காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியிலே காணப்படுகிறது என்றால் லூக்கா 12ஆம் அதிகாரம் 58 மற்றும் 59 ஆகிய 2 வசனங்களில் காணப்படுகிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியிடத்துக்கு கொண்டு போகிற போது வழியிலேதானே அவனிடத்தினின்று விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு, முயற்சி செய்யி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய தகவல்களை சொல்றார். அதுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னால இங்கே கொஞ்சம் பாஸ் போடுறேன். சில காரியங்களை சொல்லிட்டு பிற கடந்து சென்றால் நல்லா இருக்கும் என்று கருதுகிறேன். ரைட்? என்ன அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களுக்கு ஏராளமான அறிவுரைகளை சொல்லியிருக்கிறார். ரைட்? அப்படி சொன்ன அறிவுரைகளில் ஒன்றுதான் இந்த அறிவுரை. என்ன அறிவுரை அப்படின்னா, உனக்கு ஏராளமான எதிராளிகள் இருக்கலாம். அந்த எதிராளிகளில் ஒரு சில நேரங்களில் நீ செய்யாத தப்புக்கு உன் மேல குற்றச்சாட்டை சொல்லி உன்னை அவனுடைய அதிகாரியினிடத்திற்கு, அவனுடைய பாசினிடத்திற்கு ஒருவேளை உன்னை இழுத்து கொண்டு செல்வதற்கு ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். அப்படி ஈடுபடும் போது நீ என்ன செய்யணும்னா, அவன் கொண்டு போயிட்டு இருக்கிறான்ல, அப்படி உன்னை அழைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிற நேரத்தில் வழியிலேயே இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவனுடைய பாஸ் அதிகார இடத்துல கொண்டு போய் சேர்த்து அவனுக்கு முன்னால உன்னை கை கட்டி நிற்கிற மாதிரி சூழ்நிலையை உருவாக்கிடுவான். நீ என்ன பண்ணணும், உன்னை அங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னால வழியிலேயே ஏதோ ஒன்று சொல்லி அவனிடத்திலிருந்து நீ உன்னை தப்பிவித்து கொள்ள முயற்சி செய்யி அப்படின்னு ஒரு மிகவும் அருமையான அறிவுரையை இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார். வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலை ஆகும்படி முயற்சி செய். அப்படி முயற்சி செய்யலினா இல்லாவிட்டால் அவன் உன்னை, அந்த அதிகாரி என்ன பண்ணுவான், ஜட்ஜிக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்திடுவான். நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் உன்னை நிறுத்திடுவான். நியாயாதிபதி என்ன சொல்லுவான், என்ன செய்வான், சேவகனிடத்துல, இந்த சர்வன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சேவகன், அவனிடத்துல சொல்லி, எவா சேவகனே வா, எவா இந்த ஆளை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அப்படின்னு சிறைச்சாலையிலே போட்டுடுவான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி போட்டுட்டா அடுத்த ஸ்டெப் என்ன, 59ஆம் வசனம், நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அந்த ஜெயில இருந்து உன்னால வெளியில வர முடியாது, அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு மிகவும் அருமையான ஒரு அறிவுரையை இயேசு தம்முடைய சீசருக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ அவ்வளோ பெரிய காரியம் நடைபெறதுக்கு முன்னால அதிகாரி நியாயாதிபதி கொண்டு போய், நியாயாதிபதி நியாயம் விசாரிக்கிறானோ இல்லையோ, தப்பா விசாரிக்கிறானோ சரியா விசாரிக்கிறானோ, ஏதோ ஒன்று பண்றான், பண்ணி கடைசியில் எங்க கொண்டு போயிடறான், சிறைச்சாலையில போட்டுறான். அப்புறம் என்ன பெரிய விஷயம், அப்புறம் காசு பணம்லாம் கொடுத்து அங்கிருந்து நீ வெளியில வரணும். இதெல்லாம் தேவையா? என்ன பண்ண, ஆரம்பத்திலேயே உனக்கு எதிராளி இப்படி திட்டம் தீட்டுறான்னு தெரிஞ்சிருச்சு, அங்கேயே 1 to 1 அக்ராஸ் த டேபிள் எதிராளியோட உட்காந்து பேசணி, அங்கேயே மேட்டரை பைசல் படி முடிச்சிடும் அப்படின்னு அறிவுரையே இயேசு தம்முடைய சீசனுக்கு சொல்றார். சரி, இது இன்னும் விளக்க வேண்டும் என்றால் அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம் மற்றும் 23ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களையும் நீங்க வாசிக்க வேண்டும். பவுல் ஒரு கிளாசிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு, ரைட்டா? அப்போஸ்தலனாகிய பவுல் பயங்கரமா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். ஏராளமான எதிராளிகளை அவர் சம்பாதித்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர்னு ஊழியம் செஞ்சா எதிராளிகள் வரதாங்க செய்வாங்க, ரைட்டா? அப்போ அது மாதிரி பவுலுக்கு ஏராளமான எதிராளிகள் ஆங்காங்கே தோன்றிக் கொண்டே இருக்கிறார்கள். இவன் என்ன ஒரு புதிய உபதேசத்தை போதித்து கொண்டிருக்கிறாரு, உலகத்தையே ஒரு வழி பண்ணிட்டு இருக்கிறாரு, கெடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பவுல் மேல குற்றச்சாட்டை கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் எதிராளிகள். அப்போ ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம், 22, 23 ஆகிய 3 அதிகாரங்களில் நீங்க பார்க்கலாம். இப்போ அந்த அதிகாரங்களிலிருந்து சில தகவல்களை நான் சொல்லும்போது, லூக்கா 12:58 வாசிச்சு காண்பித்தேன் அல்லவா, வழியிலே தானே விடுதலை ஆகும்படி பிரயாசப்படு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த காரியத்தை இந்த வேத பகுதியில்
பவுலுடைய அனுபவத்துல நீங்க ஃபிட் இன் பண்ணி பார்க்க வேண்டும் என்ன நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 21ஆம் அதிகாரத்தை முதல்ல நம்ம பார்ப்போம். பவுலின் மேல வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இந்த ஆளு நம்ம பரிசுத்தமாய் கருதுகிற தேவாலயத்தை தீட்டுப்படுத்திட்டாரு. எப்படி தீட்டுப்படுத்தினாரு? நமக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத கிரேக்கர்களை இந்த ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்து ஆலயத்தை தீட்டுப்படுத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய குற்றச்சாட்டை பவுலின் மேல அந்த ஜனங்கள் வைக்கிறாங்க. நீங்க எங்க பார்க்கலாம்னா 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்கன்னா அது தெரியும். மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த தேவாலயத்துக்குள்ளே கிரேக்கரையும் கூட்டிக் கொண்டு வந்து இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டு நிமித்தம் ஜனங்கள் எல்லாம் கொதித்து எழுந்து இவனை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. விட்டா கொலையை செஞ்சிருப்பாங்களாட்டு இருக்குது. இதுதான் இந்த பேக்ரவுண்ட் சீன். ரொம்ப சீரியஸான சீன், ரைட்டா? அப்போ இந்த சீன் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது இந்த நியூஸ் கோட்டையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற சேனாபதியினுடைய காதுக்கு போகுது. உடனே சேனாபதி அலண்டு போயிட்டான். ஐயோ, இந்த எருசலேம் பட்டணத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குதா, ஐயோ அப்படி இப்படின்னு கொலை செஞ்சிடக்கூடாது அவனை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சேவர்களை அழைத்து கொண்டு ஸ்பாட்டுக்கு வந்துட்டான் சேனாபதி. இதுதான் சீனு. வந்துட்டு என்னையா பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்குறான். பிரச்சனைகள்லாம் அவன் காதுக்கு வருது. உடனே சேனாபதி என்ன செய்யறான்னா, பவுலை எப்படியாச்சும் அந்த ஜனங்கள் கையிலிருந்து தப்பிவித்து கொண்டு வரணும்னு சொல்லி சேனாபதி ஒரு முயற்சியில் ஈடுபடுகிறான். பவுலை அப்படியே தான் பக்கம் அப்படியே தன்னுடைய சேவர்களை எல்லாம் வைத்து அணைத்து கொண்டு அப்படியே பவுலை அந்த இடத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் பண்ணப்பட்டு அப்படியே கொண்டு வரான் சேனாபதி. தன்னுடைய கோட்டைக்கு அழைத்து கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பேக்ரவுண்ட் சீன், ரைட்? இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த சேனாபதி இப்படியாக அழைத்து கொண்டு தன்னுடைய கோட்டைக்கு பவுலை அழைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் வழியிலே தானே உன்னை விடுவித்துக் கொள்ளும்படி முயற்சி செய்யி அப்படின்னு லூக்கா 12:58 வாசித்து காட்டேன் அல்லவா? அதை இங்கே நீங்க பார்க்கலாம். என்ன நடக்குது அப்படின்னா, பவுல் அந்த சேனாபதிக்கு தெரிஞ்ச ஒரு லாங்குவேஜ்ல பேச முயற்சி செய்கிறார். நோட் த பாயிண்ட் ஹியர், ரைட்டா? இதுக்கு முன்னால சேனாபதிக்கு பவுல் யாரு, அவருடைய பேக்ரவுண்ட் ஒண்ணுமே தெரியாது. ஏதோ ஒன்று நகரத்தில் நடந்திருக்குது, எருசலேம் பட்டணத்தில் ஜனங்கள்லாம் கோவப்பட்டாங்க, அதனால இந்த ஆளை கொலை செய்யணும் முயற்சி செய்யறாங்க, நாம வந்திருக்கிறோம் இவனை எஸ்கேப் பண்ண போறோம், அதுதான் அவனுக்கு தெரியும். ஆனா பவுல் என்ன கேஸ் அப்படின்னு தெரியாது. அப்போ பவுல் என்ன பண்றாரு, கொஞ்சம் ஞானமா அவனிடத்துல கிரேக்க பாஷையில பேசுறாருயா. அப்போ சேனாபதிக்கு அந்த பாஷை தெரிஞ்சிருக்க மாட்டிருக்குது. இந்த பவுலுக்கு இந்த கிரேக்க பாஷை தெரியும்னு சேனாபதிக்கு தெரியல. ஆனா தனக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையில ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு அவன் மேல வருவது நியாயம் தானே? நோட் த பாயிண்ட். வழியிலே தானே உன்னை விடுவித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படுன்னு சொன்ன இல்லையா? அதுக்கு ஏராளமான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஒன்னாவது பாசிபிலிட்டி தான் நான் இப்ப பேசிக்கொண்டு இருக்கிறேன். அந்த ஆளுக்கு தெரிஞ்ச ஒரு பாஷையில பேசுவதற்கு நீங்க முயற்சியில ஈடுபடலாம் அல்லவா? பவுல் அப்படிதான் ஈடுபடுறாரு. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் பவுல் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா? யா, உங்களிடத்தில் ஒரு வார்த்தை நான் பேசலாமா அப்படின்னு கிரேக்க பாஷையிலே பவுல் பேசுகிறான். அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு சேனாபதிக்கு. என்னையா உனக்கு கிரேக்க பாஷையெல்லாம் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்க. இப்போ இந்த சீனை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். நம்ம வாழ்க்கையில கூட டெல்லிக்கோ ஹிந்தி தெரியாது, எனக்கு தெரியாது. டெல்லிக்கு போறோம், அப்படியே பஜார்ல போயிட்டு இருக்கிறோம், திடீர்னு தமிழ் வார்த்தை காதுல வந்து உழுவுதுன்னு வச்சுக்கோங்க. உடனே உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க, ஹிந்தி பேசுகிற இந்த இடத்துல எவன்டா தமிழ் பேசுறான். உடனே ஒரு அஃபினிட்டி அவன் மேல உங்களுக்கு வரும் இல்ல? ஐயா நீங்க எந்த ஊரு? தமிழ்நாடுங்க, திருச்சி. நம்ம ஊரு ஒரு என்ன வரும் இல்ல? இந்த சீனை அப்படியே இங்க ஃபிட்டின் பண்ணி பாருங்க. பவுல் மேல ஒரு நல்ல எண்ணம் உருவாக வாய்ப்பை பவுலே ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறார். வழியிலே தானே உன்னை விடுவித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படுறதற்கு இது ஒரு டூலு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அப்படியே இன்னும் கோட்டைக்குள்ள போகல, அந்த வழியில தான் இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்காங்க. திடீர்னு கோட்டை வரப்போது அந்த ஸ்டெப் ஏறுறாங்க. ஸ்டெப் ஏறும் போது பவுல் இன்னொரு ரிக்வெஸ்ட சேனாபதிட்ட சொல்லுவான்.
என்னன்னா, சேனாபதி, இந்த ஜனங்கள் இவ்வளோ பேர் கோட்டைக்கு கீழே நின்று பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாங்க, இந்த ஜனங்களிடத்துல ஒரு வார்த்தை நான் பேசுவதற்கு அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு பவுல் சேனாபதிட்ட கேட்கிறான். ஏற்கனவே நம்ம பாஷையை பேசக்கூடிய ஒரு மனுஷனா ஆயிட்டாயா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் பவுல் மேல சேனாபதி உண்டாயிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது ரிக்வெஸ்ட்டை பவுல் வைக்கிறார். இந்த ஜனங்கள் இப்படி யோ மியோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க, கோட்டைக்குள்ள போறதுக்கு முன்னால, உள்ள போறதுக்கு முன்னால அந்த படியில நிற்கும் போதே இங்க நின்று அந்த ஜனங்களுக்கு ஒரு வார்த்தை நான் பேசிட்டுமா அப்படின்னு ரிக்வெஸ்ட்டை வைக்கிறான். பாருங்க எவ்வளவு சாதுரியமா பவுல் பிளே பண்றாரு. இதுதாங்க கடவுளுடைய ஞானம். வழியிலே தானே உன்னை விடுவித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படுங்கிறது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யறதின் மூலமாக தான் நம்ம தப்பித்துக் கொள்ள முடியும். அப்ப என்ன நடக்குது? அவனும் பர்மிஷன் கொடுத்துறாரு சேனாபதி. உடனே பவுல் அந்த படிக்கட்டு மேல நின்று ஜனங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப பவுல் எந்த பாஷையில பேசுறாருன்னா, எபிரேய பாஷைகளில பேசுறாருங்க. உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். அல்ல உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா அப்படின்னு குய்யமையான்னு கத்திட்டு இருக்கிறாங்க. உட்காருங்கப்பான்னு கை அமர்த்தி மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேச தொடங்கினான். ஹீப்ருல பேசுறாரு. இந்த எபிரேய பாஷையில இவர் பேச தொடங்கின உடனே அங்க இருக்கிற ஜனங்களில் இந்த எபிரேய பாஷை தெரிஞ்ச ஜனங்களுக்கு பவுல் மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இருக்க வாய்ப்பு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? யோசிச்சு பாருங்கய்யா. இருந்திருக்கும் நிச்சயமா. எப்படி? நம்ம பாஷையில இந்த ஆளு பேசுறான்டா, எபிரேய பாஷையில பேசுறான்டா, அப்போ இவன் நம்ப ஆளாட்டிருக்குது, என்ன பேசுறாரு அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்போம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்குள்ள வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வசனங்களை நீங்க பாசீங்கன்னா 2வது வசனம் 22ஆம் அதிகாரத்துக்கு இப்ப வந்துட்டேன். 22 2வது வசனத்தை வாசிங்கன்னா, அவன் பவுல் அந்த கோட்டை சுவரில் நின்றுட்டு, அந்த படியில் நின்றுட்டு எபிரேய பாஷையிலே தங்களுடனே பேசுகிறதை அந்த ஜனங்கள் கேட்ட பொழுது அதிக அமைதலாயிருந்தார்கள். வழியிலே தானே உன்னை விடுவித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படு. இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல நமக்கு இருக்கணுங்க. அப்பதான் வழியிலே தானே நம்ம விடுவித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உருவாகும். இல்லைங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு முறைச்சிட்டு இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. கொஞ்சம் கர்த்தர் கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தணும். அப்போ எங்க கிரேக்க பாஷையில பேசணுமோ அந்த இடத்துல கிரேக்க பாஷையில பேசுறாரு, எங்க எபிரேய பாஷையில பேசணுமோ அங்க எபிரேய பாஷையில பேசுறாரு. இந்த மாதிரி சில காரியங்களை செய்யறதன் மூலமாக தான் வழியிலே தானே நம்மை விடுவித்துக் கொள்ளும்படி நம்மளால முயற்சி செய்ய முடியும். அப்புறம் என்ன நடக்குது? தொடர்ந்து 22ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இவர் விளக்கம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை குறித்து பயங்கரமா பெரிய பிரசங்கமே அந்த படியில் நின்று பேசுறாரு. ஜனங்கள்லாம் ஆன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ் வரும்போது மீண்டும் அந்த ஜனங்கள் கொதிப்பு அடைந்துட்டாங்க. கொதிப்பு அடைந்துட்டு பயங்கரமா கடுப்பாயி இவனை ஒளிச்சு கட்டிடணும் பயங்கரமா குயோமுயம் கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த சீன் ஓடிட்டு இருக்குது. இப்போ சேனாபதி உண்மையானே பயந்து போயிட்டான். ஐயோ எதனா பண்ணிட்டாங்கடா பண்றது, ரைட் நம்ம கோட்டைக்குள்ளே வந்த ஆளை கொண்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டைக்குள்ள கொண்டு போகிறதுக்கு ஒரு முயற்சியை சேனாபதி மீண்டும் முயற்சி செய்கிறான். அதற்காக 100க்கு அதிபதியெல்லாம் அனுப்பி இவனை வாரினால் கட்டி கோட்டைக்குள்ள கொண்டு போறதுக்காக முயற்சியில் ஈடுபடுறாங்க. அந்த ஒரு வசனத்தை வாசித்து விட்டுமா? வாசிக்கிறேன் கேளுங்கள். 22 25. அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது, இங்க ஒரு சமாச்சாரத்தை பாருங்க. பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்றான். நல்ல கவனிங்க. இதுவரைக்கும் கிரேக்க பாஷையில பேசுறாரு, எபிரேய பாஷையில பேசுறாரு. அப்புறம் இந்த இடத்துல வரும்போது இவனை அழுந்த கட்டும்போது கட்டிகிட்டே இருக்கும்போது அப்படியே பேசுறான் பவுல். என்னையா ரோமனை இப்படிதான் நீங்க ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டான் பாருங்க. உடனே அந்த 100க்கு அதிபதி அப்படியே அவுட் ஆயிட்டான். பயங்கர பயந்து போயிட்டான். ரோமனை தேவையில்லாம இப்படி கட்டி துன்பப்படுத்த கூடாது, காரணம் இல்லாம அவனை நீதி நியாயம் செய்யக்கூடாது, அது அவங்களுக்கு தெரியும். நான் ரோமன் தெரியுமா அப்படின்னு உடனே அவன் இன்னும் பயந்து போய் அப்படியே அங்கேயே கட்டுறதெல்லாம் விட்டுட்டு உடனே கோட்டைக்குள்ள ஓடி போய் சேனாபதிட்ட நீ சொல்றான், ஐயா அவன் ரோமன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு. சேனாபதி இன்னும் அலண்டு போயிட்டான். அவன் கோட்டைக்குள்ள இருந்து வெளியில ஓடி வரான். அந்த சீன் எல்லாம் வாசிச்சு பார்க்கணும். எங்கன்னா 27. அப்பொழுது சேனாபதி பவுலிடத்துல வந்து, என்னையா நீ ரோமனா எனக்கு சொல்லு என்றான்.
அவன் சொல்றான், ஆம் நான் ரோமன் தான் அப்படிங்கிறான். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பவுல் பிளே பண்றதை இங்க பார்க்கலாம். இப்போ என்ன நடந்திருக்கும்? சேனாபதி இவனை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும், இவனை நாம நினைச்சபடி ஹேண்டில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை முடிவுக்கு அந்த சேனாபதி வந்திருக்கு. ஏராளமான வாய்ப்புகள் இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல லாங்குவேஜை யூஸ் பண்றாரு, எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தான் சார்ந்த இனத்தை பயன்படுத்துகிறார். நான் ரோமனா இருக்கிறேன்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஏன் சேனாபதிட்ட முதலே சொல்லியிருக்கலாமே? அந்த எருசலேம் நகரத்தில் கொலை செய்யும்படியாய் பவுலை கொலை செய்யும்படியாய் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்களே, அந்த இடத்துல சொல்லியிருக்கலாமே. சொல்லல. இடத்துக்கு தகுந்த பாலி என்ன சொல்லணுமோ அதை தான் அப்படி அப்படியே சொல்லிட்டு வர்றாரு. அப்போ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை காரியம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் நம்ம கொஞ்சம் பிளே பண்ணி வழியிலே தானே நாம் நம்மை தப்புவித்துக் கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டியது மிக மிக முக்கியம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம புரிந்திருக்கணும் நம்ம வாழ்க்கையில். ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் பைபிள் உண்டு, நான் உண்டு, சிலுவை தியானம், இயேசு ரத்தம், இதை மாத்திரம் தெரிஞ்சிட்டு இருந்தோம்னா ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏராளமான தேவ பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆகி கொண்டு இருக்கிறார்கள். ரைட்டுங்களா? ஸோ அவங்களுக்குலாம் நான் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, இந்த வேத வசனங்களை இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எளிதாக ஏராளமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை நாமே தப்பிவித்துக் கொள்ள முடியும். தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். அதுக்கப்புறம் 23வது அதிகாரத்தில் வந்துட்டீங்கன்னா, இப்போ பிரதான ஆசாரியருக்கு முன்பாக, ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக பவுல் நிறுத்தப்படுகிறார். கடைசியில் அங்கே வந்து சேர்த்துட்டாங்க. இப்பையும் தன்னை தப்பிவித்துக் கொள்ளும்படியா ஒரு முயற்சியில் ஈடுபடுறாரு. அங்க பார்க்கிறாரு 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறதா பார்க்கிறாரு. ஒரு குரூப் சதுசேயர், இன்னொரு குரூப் பரிசேயர். சதுசேயர்கள் என்பவர்கள் உயிர்த்தெழுதல் எல்லாம் நம்ப மாட்டாங்க, தேவதூதனை நம்ப மாட்டாங்க, ஆவியெல்லாம் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட குரூப் ஆஃப் பீப்புள் சதுசேயர்கள். பரிசேயர்கள் இவைகள் எல்லாவற்றையும் நம்பக்கூடியவர்கள், இவைகள் எல்லாவற்றின் மேலும் ஒரு நம்பிக்கையை விசுவாசத்தை வைத்திருப்பவர்கள் பரிசேயர்கள். இங்க வேற மாதிரி பிளே பண்றாரு பவுல். அப்படியே பார்க்கிறாரு, ஆஹா இந்த இடத்துல சதுசேயன் ஒரு குரூப் இருக்குது, பரிசேயன் ஒரு குரூப் இருக்குது. ரைட்டு, நாம் இந்த இடத்துல இப்படி பிளே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் யாரு தெரியுமா, நான் பரிசேயன், பரிசேயனுக்கு மகனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு இங்க சொல்லுவாரு. அப்ப என்ன நடந்திருக்கும்? அந்த கூட்டமே 2ஆ பிரியுதுங்க. அப்ப பரிசேயன் நினைக்கிறாங்க, ஆஹா இது நம்ம ஆளாட்டு இருக்குது, நம்மால கொண்டு வந்து இங்கே நிறுத்திட்டாங்களா அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பவுலின் சார்பாக பரிசேயர்கள் நிற்கிறதுக்கு உண்டான ஒரு முகாந்தரத்தை யார் ஏற்படுத்தினா? பவுல் தான் ஏற்படுத்தினாரு. நல்லா கவனிங்க. வழியிலே தானே உன்னை விடுவித்துக் கொள்ளும்படி பிரயாசப்படு, முயற்சி செய் அப்படின்னு வாசித்தின் அல்லவா லூக்கா 12:58. அந்த காரியத்தை மனசுல வச்சுட்டு இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க கூர்ந்து கவனிக்க வேண்டும். 9வது வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 23:9. ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று, பரிசேய சமயத்தாரான வேதபாரர் சிறையிலிருந்து இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். அதுக்கு முந்தான வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பவுல் இப்படி நான் பரிசேயன்னு சொல்லதுக்கு முன்னால சதுசேயர் பரிசேயர் 2 பேரும் பயங்கரமா எதிர்த்து நின்று பயங்கரமா கத்திட்டு இருந்தார்கள். நான் பரிசேயனும் மகனுமா இருக்குன்னு சொன்ன உடனே இவன் பக்கம் அந்த கூட்டம் சார்ந்து கொண்டு அப்படியே பிளேட்டை மாத்துறாங்க. 9வது வசனம், இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனோட போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். அப்படியே பிளேட்டை மாறி போச்சு. நல்லா கவனிங்க. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது போல தான் வழியிலேயே நம்மை விடுவித்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகளை இந்த விதத்தில் நாம் எடுக்க வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் கர்த்தருடைய ஞானம் இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன்னா இயேசு சொல்றாருல்ல, லூக்கா 12ஆம் அதிகாரத்திலே 11-12 ஆகிய 2 வசனம், 11-12 வாட்ச் பார்த்தீங்கன்னா, அதிகாரியின் இடத்தில் உங்களை அழைத்து கொண்டு செல்லும் போது எண்ணத்தை மாறுதரமாக சொல்லுவோம் என்று யோசிக்காத, எதை பேசுவோன்னு யோசிக்காத. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் நீ என்ன பேசணுமோ உன் வாயின் வழியா அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு இல்ல. அதெல்லாம் எதுக்கு சொல்றாரு நினைக்கிறீங்க? சும்மா வசனத்தை சும்மா சாதாரணமா வாசித்து விட்டு செல்லக்கூடாது. வழியிலே தானே நம்மை விடுவித்துக் கொள்ளும்படியான பிரயாசங்களில் அவைகள் எல்லாம் ஒன்று என்ற அடிப்படையில் அந்த வசனங்களை நீங்க வாசிக்க வேண்டும்.
மாத்திரமல்ல, லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே 12லிருந்து 15 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாருல்ல, என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் கொண்டு போகும்போது என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் சொல்றாருல்ல. அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற வழியிலே தானே விடுதலை ஆகும்படி பிரயாசப்படுன்னு இருக்கு இல்லையா, அதோட ஒப்பிட்டு அதோட நீங்க கலந்து இந்த காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி இன்னொரு உதாரணம், 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 2லிருந்து 25 வரையான வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். நாபால் அபிகாயில், அந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். தாவீது, இந்த தாவீதுங்கிற கேரக்டரை அங்க கொண்டு வந்து நீங்க பார்க்கணும். இந்த தாவீது நாபாலுக்கு ஏதோ ஒரு உதவிகளை ஒரு காலகட்டத்தில் செஞ்சிருக்கிறான். ஆனால் தாவீதுக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு நாபால் இடத்துல அவன் போய் ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவனுக்கு நான் செய்ய முடியாது அப்படின்றான் நாபால். பயங்கரமாக கோபம் வந்துடும் தாவீது. அவனை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்கள் எல்லாம் சேகரித்து கொண்டு நாபாலை நோக்கி போயிட்டே இருக்கிறான் தாவீது பெரிய பட்டாலியனோட. அப்போ நாபாலுடைய மனைவி அபிகாயில் இந்த நியூஸ் தெரிஞ்சிருச்சு. ஐயோ, நம்ம ஹஸ்பண்ட் நாபாலுக்கு விரோதமா தாவீது கிளம்பி வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அபிகாயில் ஒரு சில ஆட்களை சேர்த்து கொண்டு வழியிலேயே இங்க வந்துடக்கூடாது, தாவீது வந்தா நம்முடைய ஹஸ்பண்ட் நாபால் அவுட்டுன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ அங்க வந்துடாதபடிக்கு வழியிலேயே போய் தாவீதுட்ட கெஞ்சுவா அபிகாயில், யா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பைத்தியம் அப்படின்னே வேத வசனம் இருக்குது. 1 சாமுவேல் 25 வாட்சிங்கன்னா தெரியும். அவரை நீங்கள் ஒன்றும் பண்ணிடாதீங்கயா, அவனுக்கு கொஞ்சம் பைத்தியம் இருக்குது, அவன் ஏதோ தெரியாதனமாக பண்ணிட்டான், கொஞ்சம் மன்னிச்சிடுங்கயான்னு சொல்லி நாபாலுடைய மனைவி அபிகாயில் தாவீதுன்னுட்டு கெஞ்சுவான். தாவீது சரி, அபிகாயில் தன்னுடைய கணவனுக்காக கெஞ்சுறான்னு சொல்லி மன்னிச்சிடுவான். பாருங்க, நாபாலை கொலை பண்ண மாட்டான் இந்த இடத்துல. அப்போ வழியிலே தானே தப்பித்து கொள்ளும்படி பிரயாசப்படுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த நாபால் அபிகாயில் மேட்டரில் மிகவும் அருமையான உதாரணமாக நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ உங்களுக்கு முன்னால 2 கேரக்டர் நான் காண்பித்திருக்கிறேன். ஒன்று பவுல் கேரக்டர், வழியிலே தானே தன்னை தப்பித்துக் கொள்ளும்படி என்னென்ன பிரயாசங்கள் எல்லாம் பவுல் எடுக்கிறார். தேவையான இடத்துல தனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை மாற்றி பேசுகிறார். கிரேக்க பாஷையில் பேசுகிறாரு சேனாபதியின் இடத்துல. படியில் நின்றுட்டு ஜனங்கள் மத்தியில் எபிரேய பாஷையில் பேசுகிறாரு. அப்போ எபிரேய பாஷை தெரிஞ்ச மக்கள் இவர் மேலே ஈர்ப்பு கொள்ளுகிறார்கள். சேனாபதி கிரேக்க பாஷை தெரிஞ்சவனால பவுல் மேலே ஈர்ப்பு கொள்ளுகிறான் சேனாபதி. இது ஒரு சீனு. அதுக்கப்புறம் நான் ரோமன் இனத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல, தன்னுடைய ஐடென்டிட்டியை வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல ஐடென்டிட்டியை வெளிப்படுத்துறார். நான் யாரு தெரியுமா? ரோமன். ரோமன் தெரிஞ்ச உடனே இவன் மேல இவனை எப்படி கட்டி கொண்டு போகணும்னு நினைச்சு கொண்டிருந்தானா சேனாபதி. அதெல்லாம் ஒன்றும் செய்யாம, ஐயா நீ ரோமனா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஸ்லாகியத்தை பெற்ற, நீ ரோம குலத்திலே அந்த இனத்திலே பிறந்தவனாப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் அட்ராக்ட் ஆயிட்டான். அப்போ இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற போல தான் என்ன சொன்னா, என்ன செயலை செய்தால் அந்த வழியிலே நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும் என்று பெர்ஃபெக்டான காரியத்தை பவுல் அறிந்தவனாய் காணப்பட்டான். அதே போல நாபால் அபிகாயில், அவளும் அபிகாயில் கரெக்டா தெரியுது. நாபால் இடத்துல தாவீது வந்தா நாபால் அவுட்டு நம்முடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு தெரிஞ்சு வழியிலே போய் கெஞ்சுறா, ஐயா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் பைத்தியம், அவனை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இந்த காரியங்களெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரிவிக்கும்படியா விரும்புகிற ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, லூக்கா 12:58 வழியிலே தானே நம்மை விடுவித்துக் கொள்ளும்படியான பிரயாசங்களை நீங்களும் நானும் ஏறெடுக்க வேண்டும். இல்லைன்னா கோர்ட்டு கேஸு ஜெயிலு அப்படின்னு போய் தேவையில்லாத காசு பணத்தெல்லாம் செலவழிச்சு ஒண்ணுமில்லாத அளவுக்கு நம்ம போய் விடுவோம். தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஞானமாய் இருந்து கொள்ள வேண்டும். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த செய்தியின் மூலமா, இந்த தகவலின் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை எங்களோடு மெய்யாக பேசியிருப்பார் என்றே நான் கருதுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென்.